அண்மை செய்தி. கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு பதிலாக கூடுதல் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையரது ஊடக சந்திப்பு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வி எழுப்பியுள்ளார். வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். இந்தியா கூட்டணியின் சார்பாக தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி பீகார் மாநிலத்தில் பேரணி மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக வாக்கு திருட்டு என்று தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை மீதும் சந்தேகம் எழும்படியான குற்றச்சாட்டுகளை இந்தியா கூட்டணியில் முன்வைத்திருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார். அதில் ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் 7 நாட்களுக்குள்ளாக தேர்தல் ஆணையத்திற்கு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்வதற்காக ஒரு கெடுவையும் அவர் கொடுத்திருந்தார். இந்த சூழல்ல எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் மீது சந்தேகம் கொள்வது என்பது அரசியலமைப்பு மீதான சந்தேகம் என்று அவருக்கு ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தின் மீது 7 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் அதன் மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்புல மேலும் பல கேள்விகளை முன்வைத்திருப்பது அதற்கு பதிலாக அமையாது என்ற அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல இந்தியா கூட்டணியினர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு பதிலாக கூடுதலான கேள்விகளை தலைமை தேர்தல் ஆணையருடைய செய்தியாளர் சந்திப்பு எழுப்பியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் 7 கேள்வி சந்தேகங்களை அவர் முன்வைக்கிறார். வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியும் சந்தேகம் எழுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கூடிய சூழல்ல புதிய வாக்காளர்களுடைய பதிவு வழக்கத்திற்கு மாறாக குறைவாக இருப்பதாகவும் இளம் வாக்காளர்கள் கணக்கெடுக்கப்பட்டார்களா என்ற கேள்வியும் எழுவதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தகுதிக்குரிய நாளில் 18 வயது நிறைவுற்ற எத்தனை இளம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர் என்பதை சொல்லக்கூடிய தரவுகள் ஏதேனும் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறதா என்ற கேள்வியும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையத்துடைய சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கூடிய விசாரணை மற்றும் 2 முறையீட்டு நடைமுறைக்கான கால வரையறை எதிர்வரக்கூடிய பீகார் மாநிலத்துடைய தேர்தலில் பெரும்பாலான வாக்காளர்களை விலக்கும் வாய்ப்புள்ளது. இவ்விவகாரத்தை தேர்தல் ஆணையம் எவ்வாறு தீர்ப்பு வைக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். மேலும் பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த முறை என்பது பிற மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்படுமா? அப்படி மேற்கொள்ளப்படும் பொழுது இந்த நடைமுறை சிக்கல்களை ஆணையம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் 1/5/2025 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி மறைந்த வாக்காளர்களின் பெயரை நீக்குமாறு 17/7/2025 அன்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் முறையிட்டோம். இது எப்போது நிறைவேற்றப்படும் என்ற ஒரு கேள்வியும் முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். மேலும் வாக்காளரின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதார ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது என்ற கேள்வியை முன்வைக்கக்கூடிய முதலமைச்சர் நியாயமான தேர்தல்கள் என்பதே தேர்தல் ஆணையத்தின் இலக்காக இருக்குமானால் அது மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் வாக்காளருக்கு நெருக்கமாகவும் இருக்கலாமே என்றும் ஒரு கருத்தை முதலமைச்சர் அவர்கள் இந்த 7 ஐயப்பாடுகளின் மூலமாக முன்வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகாகவும் கூட அவர் செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்த தகவல்கள் அடிப்படையில் எழக்கூடிய 7 சந்தேகங்கள் என்று அவருடைய தரப்பு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.